நம்ம பைக்கை பார்த்து வந்து ஒரு ஒன் மந்த் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து நம்ம வைஷ்ணவி பைக் பாருங்கள், அப்படியே பின்னாடி தான் இருக்கும் பாருங்கள். எவ்வளோ கெத்தானதுக்கா பாருங்களா. அவள் தான் நம்ம வந்து இப்போது பெங்களூர்லேருந்து வந்தாச்சு. நம்ம அப்படியே ஜாலியாக போவோம், எல்லாம் ரெடியெல்லாம் வச்சு பேக் பண்ணி வச்சு அப்படியே ஜாலியாக இப்போ நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். போகும்போது உங்களுக்கு வந்து எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு போயிடும். ஓகே, அவ்வளோதாங்க. நம்ம வீட்டில் இருந்து அப்படியே கிளம்பி வச்சுங்க. எங்கே போகிறோம்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் தாங்க போக போகிறோம். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பருவதமலைன்னு சொல்லிட்டு ஒரு கோவில், அந்த கோவிலுக்கு போக போகிறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிம்பை மட்டுங்க, எங்கள் ஊர்லேருந்து பக்கத்து ஊர் தாங்க. நம்ம போகிறது வந்து ஒரு 150 கிலோமீட்டருங்க. ஃபுல்லாக வந்து காடு மலை அந்த மாதிரி ஒரு இடம் தாங்க போகிறது. சுற்றிலும் நம்மளை சுற்றி மலை தாங்க. இது வந்து ஆலாங்காயம் போகிற ரோடுங்க. ஆலாங்காயத்துலேருந்து போயிட்டு நம்ம அப்படியே ஜமுனமாத்தூர், அதுக்கப்புறமா அந்த பக்கம் ஜவாதமலை எல்லாம் தாண்டி அந்த பக்கம் அப்படியே போக போகிறோங்க. வேறு லெவலில் இருக்குங்க ரோடெல்லாம் அந்த சைடு. எங்கடா ஏறி வர? அதுதாங்க, சாப்பிட்டாச்சு, கிளம்ப வேண்டியது தான். இது வந்து அக்காவோட கடை தாங்க. இது வந்து வாணியம்படி போகிற ரோடு. இது வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புலகர்பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு ஊர், ஆலாங்காயம் பக்கம். அக்காவோட கட்டில் தான் இட்லி சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு நம்ம இப்போ அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. சாப்பிட்டாச்சு, நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியது தான். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. 100 ரூபாய் 4 பேர் சாப்பிட்டாங்க. பெங்களூர்லலாம் ஒரு ஆளுக்கு 100 ரூபா ஆகும், இங்கே பரவாயில்லைங்க. போலாமாடா? ஆலாங்காயம் புலகர்பள்ளி வந்தால் இந்த கடையை மிஸ் பண்ணாதுங்க, வேறு லெவலில் இருக்கும். சரி, ஓகே, பாய். ஆலாங்காயம் வந்தாச்சுங்க. ஆலாங்காயத்துலேருந்து இந்த சர்க்கிள் கிட்ட வந்தோம்னா அந்த வழி வந்து ஜமுனமாத்தூர் போகிற ரோடு வந்து இது வந்து போனோம்னா இப்படி போவோங்க, மலைரெட்டியூர். நம்ம இப்படி தான் போகணும், அது வந்து ஒன் வே, அதனால சொல்லிட்டு தான் இதில் திருப்புறேன். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா முன்னாடி ஒரு லெஃப்ட் வருங்க. இங்கே வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குமே. இங்கெல்லாம் யாருன்னு பார்க்க மாட்டானுங்க, அப்படியே சந்தோஷந்தான் பூருவானுங்க. இங்கே ஒரு லெஃப்ட் எடுக்கணுங்க. அப்படியே மலைரெட்டியூர், ஜமுனமாத்தூர், ஜவாதமலை அந்த ரோடு எல்லாமே இந்த ஊர் தாங்க. சென்னை பஸ் வந்து இதில் தான் வருங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் ஹீல்ஸ் வருங்க. ஹீல்ஸ் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக கிளம்ப வேண்டியது தான். லாஸ்ட் பங்க் ஆலாங்காயத்தில் இந்த ஹீல்ஸ் வரும்போது இது லாஸ்ட் பங்க் இது தாங்க. இதுக்கப்புறம் எங்கேயுமே ஒரு 100 கிலோமீட்டருக்கு வந்து பங்கே இல்லை. நம்மளுக்கு இன்னும் ஆஃப் டேங்க் இருக்குது, நம்ம போயிடலாம், அதுக்கப்புறமா அடிச்சுக்கலாம் பெட்ரோல். ஃபுல்லாக மழை தாங்க. என்னடா ஊர் பேர் பாருங்கள், கல்றப்பட்டி, குமாப்பட்டின்ற மாதிரி கல்றப்பட்டின்னு ஒரு ஊர். எங்கள் ஊர் பக்கத்து ஊர் தாங்க இது கூட, ஆலாங்காயத்துலேருந்து உள்ள. வில்லேஜ் ஸ்டைலெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் ஏன்னு சொல்லிட்டா டக்குன்னு அது மாடு பிடிச்சினே கிராஸ் ஆவாங்க, அதுக்கோசரம் தான் சொல்கிறேன். எங்கள் ஆயா வீடு இருக்குங்க அங்கே லெஃப்ட் சைடில். இங்கே முன்னாடி தான் நினைக்கிறேன். இது செக் போஸ்ட். இது காவலூர், ஜமுனமாத்தூர், ஜவாதமலை எல்லாம் தான். அவ்வளோதாங்க, ஃபுல்லாக ஹீல்ஸ் தாங்க. இதுக்கப்புறம் சில்லுன்னு இருக்கும், அவ்வளோ ஹீட் இருக்காது. உஷாராக போன சிங்கிள் ரோடு இது. உஷாராக அடிக்கணுங்க, ஓவர்டேக்கு. பரவாயில்ல, கை காமிக்கிறாரு.
ஹீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் எடுக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனால் கூட பரவாயில்ல, எப்போ கேப் அடிக்குதோ அந்த டைமில் போகலாம். தேங்க்ஸ்ண்ணா. என்னடா யானை கிட்ட நின்றுக்குதா? யானை கிட்ட நின்றுக்குதா? எல்லோரும் அங்கேயும் நின்றுக்கிறாங்க. புரியல. இருக்குடா, தெரியல என்னத்துக்கு நின்றுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களும் பைக் ரைடு மாதிரி தாங்க இது. ஏய் தம்பி பாரு, யானை பார்த்தியாடா? யானை யானை நின்றுச்சுடா டே ரைட் சைடில். அப்போனா அதுக்கு அவ்வளோ பேர் அங்கே நின்று இருந்தாங்க. ரைட் சைடில் இருந்துச்சு, நீ பார்க்கவே இல்லை. டிஷர்ட் பொண்ணு இருக்கான் பாரு, அவனை வீடியோ எடுக்கிறதுக்குனே அவனை கூட்டின்னு வந்துருக்காங்க கூட. அவனை பாருங்களா பின்னாடி அப்படியே. இந்த இடம் பார்த்தீங்கன்னா வச்சுக்க, நானே எங்கள் அண்ணி எல்லாம் ஒரு டைம் உட்காந்து சாப்பிட்ட இடங்க. இங்கே வந்து பேமன் ஃபால்ஸ்னு ஒரு டைம் வந்துருந்தேங்க, அந்த இடம் தாங்க இது. நம்ம பைக் வைஷ்ணவி அங்கே நின்று இருக்குது, அப்படியே நம்ம தம்பி நின்று இருக்கான். பசங்க அப்படியே ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புங்க தான். ஓகே பா. இது வந்து பார்த்திங்கன்னா மலரடி ஊருங்க. மலரடி ஊர் வந்தாச்சு நம்ம. இந்த கிராமத்தில் வந்து அழகாக இருக்குங்க. அங்கங்கே ஒரு வீடு, மரம், செடிங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே. இந்த பக்கம் போகணுன்னா நம்ம அத்தை வீடு மலரடி ஊர், ஸ்ட்ரைட்டாக போனால் காவலூர். காவலூருங்க. அப்போ காவலூர் பஸ் ஸ்டாண்டு இது. இங்கே வந்து டெலிகாப்ஸ் இருக்கும். டெலிகாப்ஸ் இந்த ஆராய்ச்சியெல்லாம் கண்டுபிடிப்பாங்க பாரு அங்கே. இது வந்து சனிக்கிழமை ஒரு நாள்லாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த இடம் காமிக்கிறவங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனுங்க. அது வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்ததுங்க. ஒரு 200 வருதுப்பா முன்னாடி. வேற மாதிரி இருக்குது கிளைமேட்டு. உள்ள ஆராய்ச்சி கண்டுபிடிப்பாங்க சொல்ல டெலிகாப்ஸ். அது இந்த வழி தான் போகணும். அவ்வளோதாங்க. இதோட திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் க்ளோஸு. இதுக்கப்புறம் வந்து ஐயோ குறையிறது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக். இதெல்லாம் சேர்ந்ததெல்லாம் ஃபுல்லாக மலை பகுதியாங்க நம்ம போகிற ரோடு. இப்போ டான்ஸர்ரா எம்டி சபரி இங்கே தான் இருக்கோம். நவீன வியூ பாயிண்ட் அவ்வளோதான், வேறு எங்கேயும் இல்லை. இங்கே தான் நிற்கணும். அவ்வளோதான். இங்கே இடத்துல கிளம்பணும். MT-15, டியூக் 390, பல்சர் 150, அப்புறமா ஸ்கூட்டி, அப்புறமா பல்சர் 150 எல்லா பைக்குமே இருக்குங்க நம்மக்கிட்ட. MT-யோட லுக்கே வந்து வேறு லெவலில் இருக்கும். MT ரொம்ப மிஸ் பண்ணுறியா? நம்மலாம் மிஸ் தான். வாங்கிக்க விடு நெக்ஸ்ட்டு. ப்ரோ நீங்களே சென்னையா? செஞ்சு சரி 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 ப்ரோ. செஞ்சு ஒர்க் பண்ணுறது பெங்களூரு. கேர். நான் கேர்புரம் தான். கேர்புரம். ஓகே ப்ரோ. பாய் ப்ரோ. பாய் பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. சரிங்க, எல்லாம் மீட்டிங் பண்ணியாச்சு, பேசியாச்சு, கிளம்பலாங்க. பசங்க வெளியில் வந்தாவே வேறு லெவலுங்க. அது வந்து 10 வருஷம் பழகின ஃப்ரெண்ட்ஷிப் கூட அப்படி இருக்காது. வெளியில் வந்து ஒரு நிமிஷம் பழகுறாங்க பாரு, அது வேறு லெவல் ஃபீல் ஆகும். அப்படியே ஓரமாக நின்றுடலாங்க.
நம்ம வந்து ஜாலியாக வந்து அங்கே நம்ம ட்ராவல் பண்ணோங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்டுங்க வந்து நிறைய பேர் கிடைப்பாங்க. இந்த நம்ம பைக் மூலிமா நிறையா தெரிவிக்கும். நம்ம பைக்கு ட்ராவல் பண்ணுங்க நல்லாயிருக்கும். ஏன்னா மன கஷ்டமெல்லாம் நீங்கிடும். அது வந்து உண்மை தாங்க. எவ்வளோ பேர் யூடியூபர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போல்லாம் நான் நம்பலை. நானும் பெரிய ஒரு ப்ராப்ளம்னு வந்திருக்கேன்னா நான் வெளியே வந்து உலகத்தை வந்து எந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜென்ரேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் நான் நிறையா ட்ராவல் பண்ணும்போது. அதனால சொல்லிட்டு சொல்லுவேன் நான். இப்போ கொஞ்சமாக தாங்க அதெல்லாம் கடந்து வரேன். கொஞ்சமாக மிஸ்டேக் ஆகுது. ஏன்னா நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து கொஞ்சம் நாள் தானே ஆகுது. போக எல்லாமே பழகிடுங்க. எல்லாமே நடு காட்டில் யாருமே இல்லாமல் ஒரு 150 கிலோமீட்டருங்க. நம்ம ஊரில் வாணியம்மல்லேருந்து பார்த்தோங்கன்னா வச்சுக்க பருவதமலை வரைக்கும் ஒரு காடு தாங்க, மலை பகுதிங்க. அங்கே எல்லாமே நல்லா இருக்குங்க. யாரும் எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் நிம்மதியாக பைக் சுற்றியும் விவசாயம் ஏரியா தாங்க இது ஃபுல்லாகவே. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டே அப்படி தான், ஒரு விவசாயி தான். எங்கள் சித்தியும் வந்து திருச்சியில் இருக்காங்க, அவங்களும் அதே மாதிரி தான். இங்கே ஒரு செக் போஸ்ட் வருதுங்க. லாஸ்ட்டில் வந்து அங்கே ஜமுனாமத்தூரில் வந்துச்சு. இப்போ வந்து இங்கே திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் இது செக் போஸ்ட். இது ஒரு மூங்கில் காடுன்னு சொல்லிட்டு ஒரு சாங்கே இருக்கும். அந்த மாதிரி தாங்க இந்த மலை. இன்னும் போலூருக்கு வந்து பார்த்தாங்கன்னா இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம் போலூருக்கு. அக்கா பருவதமலை எப்படி போனோம்? அக்கா பருவதமலை எப்படியாக்கா? இது ஈஸியாக்கா? இது கிட்டையா? சரிக்கா. சரிக்கா. சரியான பண்ணுடா. கூமாப்பட்டி எங்கன்னு சொல்லுங்க. என்ன பண்ணுமாண்டா? டேய் என்ன போட சொன்னாங்க? கூமாப்பட்டிக்கு மேப் போட்டு பார்க்க சொல்றாங்க. கூமாப்பட்டிக்கு மேப் போட்டு டேய் நான் சும்மா ஒரு பேச்சு கேள்றான்னு சொன்னேன்டா. அவங்கள ரீல்ஸ் பார்த்துக்கவே மாட்டாங்களா? மொபைலில் அவங்க பார்த்துக்கவே மாட்டாங்களா? கண்டே பிடிக்கலையா? கூமாப்பட்டிக்கு மேப் போட்டு போனோமாமா? ஐயோ டே வேற லெவலில் பண்ணி விட்றோங்கடா டே. கூமாப்பட்டி வழி கடந்து மேப் போட்டு நெக்ஸ்ட் எங்க சோட்டா பாம்பு ஊர் எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறியா? டோலக்பூரா? சரிடா. சரி ஒரு தாத்தா வருவார் எங்க நாங்கள் முன்னாடி, அவர்கிட்ட கேளு டோலக்பூர் எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு. சரியா பண்ணுங்க கேளு. டே ரொம்ப ஓவரா போயினுக்கிறீங்களா டே? சரியா போனோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதில் போனோன்னு நினைக்கிறேன்டா. இங்கே கேட்கலாமா? கேட்கலாமா? கேளு. நான் பருவதமலைக்கு எப்படி போனோம்? ஆண்ணா சரி அண்ணா. சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. எப்பா லுக்கு அங்கே இது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் போலூர்னு ஊர். அது இந்த பஸ் ஸ்டாண்டுங்க. அது இங்கே எங்கன்னா சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். வா ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் வாடா. அங்கே
கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சேலம், திருவண்ணாமலை ரைட் சைடு போகணும். நம்ம பெங்களூர் ரைட் சைடு தான். இங்கே என்ன வருதா? பஸ் தான் வருது. கிளம்புனாங்க. வேக்காடாக இருக்குன்னு க்ளோஸ் கழட்டி வச்சுட்டு இருக்கேன். ஹைவேயில் ரொம்ப கேர்ஃபுல்லாக க்ராஸ் பண்ணாங்க. அவ்வளோதாங்க, இன்னொரு 20 கிலோமீட்டர் அவள் தான் நம்ம வந்துச்சு பருவதமலை. மலையெல்லாம் தாண்டி தாங்க போனோம் பருவதமலைக்கு. இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. போயிட்டு நம்ம ரீச் ஆகிடுவோம். அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து வந்து ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கும். அங்கேருந்து போயிட்டு உங்களுக்கு வந்து நம்ம போகிறதுக்கு சாயங்காலம் வந்து ஒரு ஈவினிங் ஒரு 6 மணி ஆகிடுங்க மேலே போகிறதுக்கு. பைக்கெல்லாம் ட்ராப் பண்ணிட்டு தண்ணி கூட அங்கெல்லாம் நம்ம எடுத்துன்னு போயிடணும். எதுவுமே கிடைக்காது அந்த இடத்துல. பார்த்திங்கன்னா அங்கங்கே சின்ன சின்னதாக பொட்டி கடை கிடைக்கும். மேலே போனோங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணி வந்து 50 ரூபாய் இருக்கும். ஏன்னு சொல்லிட்டுன்னா அவங்க வந்து கீழே இருந்து கஷ்டப்பட்டு தூக்கின்னு போயிட்டு விற்கிறாங்கல்ல, அந்த 50 ரூபாய் ஒருத்து தான் அவங்களுக்கு. கஷ்டங்க உண்மையிலே. உங்களுக்கு அந்த காமிக்கிறேன் எப்படி ஏறுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ அங்கே தெரியுதுங்க பாரு, அதுதான் பருவதமலைங்க. அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம், அந்த மலை உச்சிக்கு தான். ஆமாம், அந்த மலை உச்சிக்கிட்ட தான் போகிறோம். பைக் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 20 ரூபா வாங்குறாங்க. பைக் இங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இங்கே தண்ணி கேன் வந்து மேலே அலோடு இல்லை, அதனால சொல்லிவிட்டு நம்ம இங்கே வாங்கின்னு எடுத்துன்னு கிளம்பியாச்சு. இங்கே ரொம்ப வந்து ரூல்ஸ் வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. இப்போ என்ட்ரி கேட் கிட்டே போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ மாட்டேன். செக்கிங் எல்லாம் செக் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ நம்ம அண்ணன் மாட்டினாப்புல. ஏடா பருவதமலை வந்தாங்கன்னா மேலே அங்கே என்ட்ரஸ்ட்டில் வந்து உங்கள்கிட்ட கேமரா எல்லாமே உள்ள அலோடு இல்லை. அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்து அங்கே ஒரு கடை இருக்கும். கடையில எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு வந்து அவங்க சேஃபாக வச்சுப்பாங்க அவங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் தூரம் ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்தாங்கன்னா அப்புறமா கீழே வந்து அடிவாரத்தில் வந்து முருகர் கோயில் இருக்கும். அன்னதானம் வந்து 24 hours அன்னதானம் போடுவாங்க இங்கே. அதுக்கப்புறமா வந்து இங்கே தண்ணி கேனெல்லாம் நீங்கள் இங்கேயே பிடிச்சிக்கணும். மேலே எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேஃப்டியாக மேலே போய்ட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க, சேஃப்டியாக எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்புறம் மேலே குடிக்கிற தண்ணி கூட கிடைக்காது. நீங்கள் இங்கேயே எல்லாம் பிடிச்சின்னு போகலாம். எல்லா வசதி, தண்ணி வசதி, சாப்பாடு வசதி எல்லாமே கிடைக்குங்க. இங்கே கீழே முருகர் கோயில் இருக்குது. இங்கே கும்பிட்டு அப்படியே நம்ம சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது. ஓகேவே, அந்த முருகர் கோயில்கிட்ட வந்தாங்கன்னா வச்சுக்க, அங்கே வந்து சாப்பிட்டு கொஞ்சம் தூரம் ஒரு 30 படிக்கட்டு நீங்கள் ஏறி வந்தாங்கன்னா முன்னாடி தண்ணி குதிக்கிற சவுண்டு வரும். அந்த இடத்துல போனால் நீங்கள் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா ரிலாக்ஸாக நீங்கள் மலையானா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா வெயில் ஜாஸ்தி இருக்குல்ல, அதனால நம்ம குளிச்சுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே குளிக்கிறது வந்துட்டுங்க. உள்ள தண்ணி சவுண்டு கேட்டோன்னே நம்ம பசங்க நம்மலாம் அப்படியே உள்ள வேறு லெவலில் இருக்குங்க. இது எதுக்கோசரம் கட்டி வச்சுருக்காங்கன்னு பார்த்தோன்னா, கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லாதவங்கிறாங்க பாரு, அவங்களுக்கெல்லாம் வேண்டுதல், அதனால சொல்லிட்டு கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. இங்கே வந்து எல்லாம் நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு ஒரு சாங்கியம், அதனால் சொல்லிட்டு தான் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ஏற வேண்டியதாங்க. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துக்கிட்டாங்க. ஒரு வழியாக கீழேருந்து வந்தாச்சு. கெடபர பாதைன்னு சொல்லுவாங்க. அந்த பாதை கிட்ட தான் நம்ம நின்று இருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ரீச் ஆகிடுவோம். மேலே போயிட்டு பாருங்கள், மேலேருந்து இறங்கி வந்துன்னு இருக்காங்க. மலை வந்து கெடபர பாதையை கடந்து போயின்னு இருக்குங்க. நான் பார்க்குறதுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும் பாருங்க. நம்மளை சுற்றி ஃபுல்லாக மலை தான். எவ்வளோ அடி ஸ்கொயர் ஃபீட்டுன்னா எனக்கு தெரியல, கரெக்டாக தெரியல. உங்களுக்கு யாரையாச்சும் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் தெரியலிங்க இருங்க. நம்ம வந்து ஃபுல்லாக கம்பி பிடிச்சி தான் நடந்து வரணுமே. எல்லாம் படிக்கட்டை வந்து கம்பியில் செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த கெடபரெல்லாம் சொருவி வச்சுருப்பாங்க உளி அடித்து. அதில் தான் நம்ம ஏறி போனோம். பார்த்தோங்கன்னா நம்ம பசங்க முன்னாடி போயின்னு இருக்கானுங்க, நம்ம இப்போ தான் ஏறினு இருக்குது. சின்னதாக ஒரு ட்ரெயின் ட்ராக் ரோடு மாதிரி தெரியுது பாருங்கள். அது வழியாக தானே நடந்து வந்தது. நம்ம சாப்பிட்ட இடம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே சின்னதாக அங்கே ஒரு ஒயிட் கலர் தெரியுது பாருங்கள், அதுதான் கோயில். நம்ம அதை தாண்டி தான் நம்ம வந்தது.
பருவதமலைக்கு மேலே. இப்போ மலை மேலே இருக்கோம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் ஒன்று சாமி பார்த்துருவோங்க. இந்த மாதிரி ஒரு பாதையை தான் கடந்து போனோங்க. அப்படியே இது உள்ளே போனோம், இதை உள்ளே போயிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணோங்க. இதெல்லாம் எப்படி கட்டியிருப்பாங்கன்னே தெரியலையே. அந்த வந்துருக்குறாங்க, அங்கே தாங்க போனோம். இருக்கும் அங்கேயா? ம் போங்க போங்க. இது வழியாக தாங்க நம்ம ஏற போகிறோம். இப்போ உங்களுக்கு வந்து அங்கே காமிச்சு பாருங்க, அது வந்து இறங்குறது, இதுதான் ஏறுறது. வந்து மேலே ரீச் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இது வந்து அன்னதானம் போடுற ரூம். இது வந்து எப்படி கட்டியிருப்பாங்கன்னே ஷாக்காக இருக்குது, த்ரில்லிங்காக இருக்கும். ஆனால் அந்த மலை ஏறுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து இந்த செக்யூரிட்டியா அவர் அப்படி தான் நம்ம கிட்டே அது பிடின்னு போயிடுவார் அவர். பார்த்தீங்கன்னா இதுதான் மேலே அந்தரமாக இருக்குங்க இந்த கோவில், ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் ஏறுறதுக்கு. நம்மளை ரீச் ஆகிடுச்சுங்க. இது வந்து சோலார் லைட்டு தான், இங்கே கரண்ட் ஒன்றும் இல்லை. அப்படியே உள்ளே போக வேண்டியது தான். லைட்டு அப்புறமா ஃபோனு வந்து நெட்வொர்க் கிடைக்காது. இங்கே வந்து வரும்போது எல்லா சேஃப்டியோடு வரணும். நீங்கள் எந்த ஒரு கடையுமே இல்லை மேலே. நீங்கள் பார்த்தீங்கன்னா உஷாராக இருக்கணும் மேலே வந்துட்டு பிறகு. அவங்களுக்கு அப்படியே உங்களுக்குள்ள கஷ்டப்பட்டு நம்ம வந்து செஞ்சு அதுக்கப்புறமா வந்து இங்கே ஒரு வழியாக நம்ம பருவதமலை வந்து ரீச் ஆகி சாமியை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இப்போ கிளம்ப வேண்டியது தாங்க. சாமி கும்பிட்டாச்சு. இங்கே வந்து வரும்போது வந்து கேர்ஃபுல்லாக வரணும். பார்த்தீங்கன்னா இது ஒரு குகை. இங்கே வந்து இவ்வளோ ஃப்ளோர் கட்டிப்பாங்கன்னு தெரியல. ஆனால் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குங்க. இவ்வளோ பேருக்கு வந்து சாப்பாடு போட்டு வழி அமைச்சு வைக்கிறாங்க. ஆனால் வந்து ரொம்ப எவ்வளோ பெரிய அதிசயம். ஆனால் இவ்வளோ ட்ரெக்கிங் பண்ணி மேலே வந்து சமைச்சு போடுறாங்கன்னா ஜனங்களுக்கு பெரிய ஒரு விஷயந்தான் இது. ஆனால் நம்பவே முடியலங்க எப்படி கட்டினாங்கன்னு சொல்லிட்டானா. சத்தியமாக நீங்கள் வந்து பாருங்கள், எல்லாம் இந்த கடவுளோட அருள் தாங்க எல்லாமே சொல்லுவோன்னா. கடவுள் நினச்சேன்னா எதுனா பண்ணலாம். அதனால சொல்லிட்டு இருக்கிறது வந்து கொஞ்ச நாளைக்கு லைஃப் எல்லாமே லைஃப்பை வந்து க்ளீனாக கடந்து போயிடுங்க. உள்ள ஒரு கேள்வி கேட்டார், நான் என்ன தெரியுமா சொன்னதுக்கு, லைஃப்பை வந்து யாருக்கு எந்த ஒரு துரோகம் பண்ணாமல் லைஃப்பில் வந்து க்ளீனாக கடந்து போகணும், உனக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் வந்து சொன்னேன், எதுவுமே எனக்கு வேணாம், லைஃப்பில் வந்து 4 பேருக்கு வந்து நல்லது செஞ்சுன்னா லைஃப்பை கடந்து போகணும்னு சொல்லிட்டு தான் சொன்னேன் நான். ஓகேங்க, இந்த வீடியோ வந்து காலெல்லாம் பார்க்கறதுக்கு வைப்ரேஷன் ஆகுது ரெடி. அவ்வளோதாங்க. நம்ம இந்த பாதையை மட்டும் இறங்கி கடந்து நம்ம முடிச்சிட்டோம்னா வச்சுக்க, அவ்வளோதாங்க. நம்ம பைக் எடுத்துன்னு அப்படியே ட்ராவல் பண்ணிங்கன்னா அப்படியே ஜாலியாக போக வேண்டியது தான். முடிஞ்ச அளவுக்கு போனால் போவோம், இல்லைனா அங்கேயே கோயில் இருக்குது கீழே மல்லாடி வரும், அங்கே தூங்கிட்டு நம்ம காலையில் எழுந்து போக வேண்டியது. ஏன்னா தூக்க கண்ணில் எப்போவுமே பைக் ஓட்டக்கூடாது, நான் அதான் சொல்வேன். நம்ம எவ்வளோ சேஃபாக இருக்குங்களோ அவ்வளோ சேஃபாக நம்ம லைஃப்பில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்க. அதனால சொல்லிட்டு சொல்லிடுறேன். சரிங்க, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய்.